தாவேக சிறப்பு பொதுக்குழுவில் ஒரு மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு கரூர் சம்பவத்துக்கு பிறகு முதன்முறையாக அந்த சம்பவத்தை பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்கிறார். நடுவில் ஒரு வீடியோ வெளியிட்டாருங்கிறத நம்ம சேர்த்து பார்க்கணும். இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த கரூர் சம்பவத்தில் அதோடைய ஆஃப்டர் மேத்தில் அவங்களுடைய நடவடிக்கைகளை குற்றம் சாட்டிய விஜய் 2026 அப்படிங்கிறது டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படிங்கிற களம் தான். அந்த போட்டி இன்னும் உறுதியாக இருக்குது அப்படிங்கிறார். திரு துக்ளக் ரமேஷ், எப்படி பார்க்குறீங்க விஜயோடைய உரையுடைய ஹைலைட்ஸ்? கரூர் சம்பவத்தில், பெருந்துயர சம்பவத்தில் தாவேகா தான் பெரும் பொறுப்பேற்க வேண்டும் என்பது போல பல பேர் சேர்ந்து கட்டமைக்க முயன்ற ஒரு பிம்பம் உச்சநீதிமன்ற தலையீட்டுக்கு பிறகு முழுமையாக நொறுக்கப்பட்டது. அதை பல்வேறு காரணிகள் இருக்கின்றன என்பதுதான் யதார்த்தமான உண்மையை தவிர, ஆனால் விஜய் தான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்பதை போல திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய ஆதரவு சக்திகளும் ஆதரவு கட்சிகளோ அல்லது ஆதரவு விமர்சகர்களோ விஜய் எப்படியாவது க்ளோஸ் செய்வதற்கு அது ஒரு நல்ல வாய்ப்பு என்று கருதினார்கள். ஆனால் திரு விஜய் அவர்கள் தன்னுடைய பேச்சில் இன்றைக்கு அதை தோலுரித்து விட்டார் என்றுதான் நான் பார்க்கிறேன். அதாவது அந்த வாதங்களை பீஸாக உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் இருந்து, அப்சர்வேஷன்ஸில் இருந்து மேற்கோள் காட்டினார். திமுகவினுடைய முயற்சிகள் எப்படியெல்லாம் முனைமழுங்கி போயின, அதாவது ஒரு நபர் ஆணையம் அமைத்ததாகட்டும், தனி நீதிபதி தெரிவித்த கருத்தை கொண்டாடியதாகட்டும், அவையெல்லாம் நொறுங்கி போயின சுப்ரீம் கோர்ட்டினுடைய அப்சர்வேஷன்ஸில். அதை மிகச்சரியாக திரு விஜய் இன்றைக்கு பின் பாயிண்டாக எடுத்துரைத்தார் என்றுதான் நான் சேர்க்கிறேன். அது ஒரு செய்தி இந்த பொதுக்குழுவில். இன்னொரு செய்தி, தாவேகா தான் அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கும். தாவேகாவுடன் சேர விரும்பும் கட்சிகள் விஜயை முதல்வர் வேட்பாளராக ஏற்க வேண்டும் என்பது தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. அதை தவிர திமுக மீது கூர்மையான விமர்சனங்கள் இன்னும் அழுத்தமாக வைப்பதற்கு அவர் தயாராகிவிட்டார் என்பதைத்தான் ஊழல் தொடர்பாக அவர் பேசிய செய்திகள், 72க்கு பிறகு எப்படி திமுக மாறி இருக்கிறது என்று கூறிய செய்திகள், இவையெல்லாம் திமுக மீதான அவரது உக்கிரமான விமர்சனம் என்று நான் பார்க்கிறேன். ஒரு மினிமம் அக்கௌண்டபிலிட்டி தாவேகாவுக்கு இல்லையா? அதை அவர் அக்னாலேஜே பண்ணலையா? நிச்சயமாக நான் மினிமம் அக்கௌண்டபிலிட்டி என்று சொன்னால் அவர்களுக்கு அரசியல் பயிற்சி இல்லை, போதுமான அனுபவமில்லை என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர, இந்த மாதிரியான குறுகிய இடத்தை கொடுத்தது அரசாங்க நிர்வாகத்தின் தவறு. அவருக்கு எவ்வளவு பெரிய கூட்டம் கொடுக்கிறது என்று அரசு நிர்வாகத்தை தவறா சார்? நிச்சயமாக அரசாங்கத்தின் தவறுதான் இது. அவருக்கு பெரும் கூட்டம் திரளுகிறது, அதற்கேட இடம் தந்திருக்க வேண்டும். அல்லது சாலையில பேச முடியாது என்றால் நீங்கள் மைதானத்தில் பேசுங்கள் என்று முன்கூட்டியே அறிவுறுத்தி இருக்க வேண்டும். அதை செய்ய தவறியது அரசு என்பது என்னுடைய முதன்மையான குற்றச்சாட்டு. நன்றி திரு ரமேஷ். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் சித்தி தினமும் பிற்பகல் 1 மணிக்கு காண தவறாதீர்கள்.